ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதியில் நான் பிரகாசிக்கும் சூரியன், ருத்ரர்களில் நான் சிவபெருமான் என்று பகவத்கீதையில் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். இந்த பிரபஞ்சத்தில் எந்த வஸ்து பூரணத்துவம் பெற்று இருக்கிறதோ அதுதான் நான் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுவதாக தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். பகவத்கீதையின் அதே அத்தியாயத்தில் ஆயுதங்கள் ஏந்தியவர்களில் நான் ராமன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறாரே, அவர் சொல்வது பூரணத்துவம் பெற்றுவிட்ட ராமாயணத்தின் கோதண்ட ராமனையா அல்லது பரசு என்ற கோடாரியை ஆயுதமாக வைத்திருந்த பரசுராமரையா? அவர் சொல்கிறது தசரத ராமனை. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருன்னா, ராமபானம் ஒரு தடவை போச்சுன்னா அழிக்காமல் வராதான். இப்போது காக்காசுரன் ஒருத்தர் இருக்கான், அவன் காக வடிவம் எடுத்து சீதையினுடைய மடியில் படுத்து கொண்டிருந்தக்கூடிய ராமர் இதை கொத்துறார். அப்போது சீதைக்கு கோபம் வருது. ஒரு பானத்தை ராமர் விட்டு அவன் எங்கே போனாலையும் அவனால் எஸ்கேப் பண்ண முடியாமல் திருப்பியும் சீதையினுடைய காலை கட்டிப்பிடிச்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான்றான். அந்த அளவுக்கு ஒரு தடவை கிளம்பிட்டா ராமபானம் தவறுவது இல்லைங்கிறதுக்காக சொன்னாங்க. பரமாத்மாவிடமிருந்துதான் ஜீவாத்மா மண்ணில் தோன்றுகிறது என்று தாங்கள் பல அருளுரைகளை தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஸ்ரீராமர், பகவான் கிருஷ்ணர் போன்ற மனித உருவில் பூமிக்கு வந்த தெய்வ அவதாரங்கள் ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா? மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் மனிதர்களாக பூலோக அவதாரம் எடுத்த பிறகும் கூட வைகுந்தத்தில்தான் வாசம் செய்வார்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய மனித அவதாரங்களான ஸ்ரீராமனும் சீதாதேவியும் பகவான் கிருஷ்ணரும் ராதையும் ஜீவாத்மாக்கள் தான் என்று நம்மால் சொல்ல முடியுமா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ உலகத்தில் யார் ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கை பெர்ஃபெக்ட் பண்ணுறாங்களோ they are treated with respect on par with the God in the sky. வாழ்வாங்கு வாழ்பவன் வான்றேன். இப்போ தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே. நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு, அப்போ தேவலோகத்தில் உனக்கு கூட ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அதனால் உங்களுக்கு இதில் சந்தேகமே தேவையில்லை. ராமனும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணனும் பரமாச்சாரியாரும் சிட்டி பாபாவும் ராகவேந்திரரும் எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக அவதரித்தவர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்களுடைய பாடியில் சில பிளானட்டரி கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும். ஒரு தெய்வ வஸ்துவை தாங்க பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட பவர் இருக்கணும். அவங்களுடைய தவத்தினால அவங்களுடைய கண்டெய்னர்னு சொல்கிறீங்க, அதுதான் உடம்பு. அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு எனர்ஜி ஆகாசத்திலிருந்து அந்த உடம்புக்குள்ளே வருது. அது என்ன? அவதாரம். அவதாரம் என்றால் டிசெண்டிங் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். எங்கிருந்தோ இறங்கி வருது, அதனால தான் அதுக்கு அவதாரம்னு பேர். இந்த உலகத்தில் எல்லாரும் மனிதர்களாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதக விசேஷத்தினாலும் ஒரு கடவுளுடைய ஒரு பர்பஸ்னாலையும் இந்த உலகத்தில் ஒரு காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு ஹியூமன் இஸ் செலக்டட் டு பிகம் play the role of divine. ஆல் ஆஃப் அஸ் ஆர் டிவைன் ஒன்லி. உலகத்தில் ரெண்டாவது கிடையாது, எல்லாம் கடவுள் தான். ஒரு கடலினுடைய அலைகளை மாறி தான் நாம் எல்லாம். ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? அப்போ அந்த அலைகள் எல்லாம் சேர்ந்தது தான் கடல். அப்போ ஜீவாத்மாக்கள் என்பவர்கள் அலைகள். எல்லா அலைகளும் சேர்ந்த சொரூபம் எதுவோ, கடல் எதுவோ, அதுதான் பரமாத்மான்னு சொல்லக்கூடியது. கடலில் தோன்றுகின்ற அலைகள் கடலில் கரைகின்றன. சம்டைம்ஸ் ஒரு அலை ரொம்ப பெரிய மாதிரி தெரியும். அது நம்மளை கிட்ட வர்ற போது தப்பு தப்பு தப்புன்னு நம்ம ஓடி பின்னால் போவோம், நம்மளை அடிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் எந்த அலை ஒன்று இடிக்கிற மாதிரி வருதோ அந்த அலையல்ல நீ பார்த்தது. க்ரஸ்ட்டுன்னுவாங்க. ஒரு அலை அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை தள்ளி விடும், அது அதுக்கு முன்னால் இருக்கிறது. ஸோ அல்டிமேட்லி தி வேவ் விச் ரீச்சஸ் யுவர் ஃபீட் இஸ் நாட் ஒன் த வாட் யூ சா.
ஸோ அலைகளில் குவான்டிடேட்டிவ்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், பட் குவாலிட்டேட்டிவ்லி எல்லாம் ஒன்று தான். ஈவன் த சோ கால்ட் குவான்டிடேட்டிவ் அப்பியரிங் இது வந்து ஒரு தோற்றம், ஒரு பிரமை, ஒரு மாயை தவிர அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. யாராக இருந்தாலும் கர்மாவுக்கு உட்பட்டவர். ராமர் 14 வருஷம் கஷ்டப்படணும்னு இருந்தது, அதனால் வனவாசம் போகிறார். ஆனால் உலகத்தில் மற்றவங்க போகிற வனவாசத்துக்கும் ராமர் போகிற வனவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? காட்டில் நிறைய பேர் தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த தவம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ராட்சசர்களால் தொந்தரவு இருந்தது. அதை மாற்றி அமைப்பதற்காக ஒரு தெய்வ அவதாரம் இந்த உலகத்தில் புறப்பட்டது. அப்போ ராமருடைய வனவாசத்துக்கும் இந்த செயல்கள் எல்லாம் நடக்குது இல்லையா, சுபாகு, மாரிசன், சாடகி பொடிகை எல்லாரையும் அழிக்கிறதுக்கான காரண காரியங்கள் இருக்கிறதுனால அது வந்து ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு பல்வேறு டேட்டாஸை ஃபில்அப் பண்ணால் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த மாதிரி வருகிற ப்ரோக்ராம் தான் அவதாரம்னு சொல்லக்கூடியது. இந்த உலகத்தில் எல்லா காலகட்டத்திலையும் அவர்களுடைய தவத்தை இழந்து தண்டனைக்கு ஆட்பட வேண்டிய நிலையில் சில மனிதர்கள் ராட்சசர்கள்னால் என்ன குணம் இல்லைன்னா தேவர்களும் அசுரர்களும் ஒரே அப்பாவுக்கு காசியப்ப முனிவருக்கு 2 மனைவி கிட்ட பிறந்தவங்க தான். 2 பேருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையவே கிடையாது. அவங்களுடைய செயல்களுடைய விளைவுகளால் அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய காலம் வருகிற போது இந்த பூமியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கிட்ட அந்த டிவைன் எனர்ஜி இறங்குது, இல்லை இறங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த காலம் வருகிற போது அவங்க தண்டிக்கப்படுகிறார்கள். இவ்வளோ தான். அதனால் ஒருத்தர் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை, எல்லாருமே டிவைன் தான். வெறும் ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் டிவைன்னு நினைக்கவே தேவையில்லை. தி ஆப்ஷன் டு பிகம் டிவைன் இஸ் ஆல்சோ ரெஸ்டட் இன் யூ. நீ கூட கடவுள் தான், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற கடவுள் தன்மையை புரிந்து கொண்டு நீ மேலே வரணும். Question from தாயம்மா, மலேசியா. பாபா, பத்மநாப சுவாமி கோவிலில் அறை கதவு ஒன்று இன்றும் திறக்க முடியாமல் இருக்கிறது. அந்த கதவை திறந்தால் பேரழிவுக்கு வித்திடும் என்று கூறப்படுகிறது. இது உண்மைதானா அல்லது இதில் ஏதாவது சூக்ஷ்ம ரகசியங்கள் இருக்கிறதா? சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி நிலவரைகள்னுவாங்க, அதாவது பாதாளத்தில் லாக்கர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் திறந்துக்கிட்டே வந்தாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட டோர் இருக்கு இல்லையா, அது மேலே ஏதோ 2 பாம்புங்க இப்படி இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டு ஒரு தகுடு வச்சுருந்தாங்க. அப்போது கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிங்க பிரசனம் பார்த்துட்டு இந்த கதவு திறந்தீங்கன்னாக்கா அழிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன தான் இருக்குது? எத்தனையோ நூற்றாண்டுகளாக கேரளாவை ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாம் பாதுகாப்பாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தங்கமோ வைரமோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருக்குது. ஸோ நார்மலாக நீ எப்படி ஒரு லாக்கர் உனக்கு சீக்ரெட் கோட் நம்பர் வைக்கிறியோ அந்த மாதிரி அதை வேறு யாரும் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த திருவாங்கூர் ராஜாக்கள் யாரோ இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நாகபந்தனம்னு பேர் அந்த மாதிரி பண்ணான். அதனால் நீ நிஜமாகவே கொள்ளையடிக்காத ஆள், அந்த கோயில் பணத்தை வச்சு நல்லது தான் பண்ண போகிறேன்னாக்கா அது திறக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது இல்லையா? எல்லாம் அப்படி தான். இப்போது சிதம்பரத்தில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேரும் சேர்ந்து வந்தால் தான் இந்த கதவு திறக்கணும்னு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. அப்போ நம்பி ஆண்டார் நம்பி இந்த மாதிரி ஒரு ஆள் அது கருவறைக்குள்ளே நிறைய இதெல்லாம் இருக்குது, பழைய இலக்கியங்கள்லாம் இருக்குது, திறந்து தான் ஆகணும். முடியாதுன்னாங்க தீட்சிதர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மாதிரி 4 சிலைகளை பண்ணி அந்த சிலைகளை மிரமண மாதிரி தூக்கின்னு வந்து அவங்க பண்ணிட்டாங்க, திறங்கன்னு சொல்லி திறந்து போட்டாங்க. அதில் செயலடிச்சு போன ஓலைங்க தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு மித்து. இவங்க ஒரு ஏதோ ஒரு காரணமாக சுயநலத்தினால இப்படியெல்லாம் பண்ணுறது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எவ்வளவோ கோயில்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கும். அது யாரோ ஒருத்தர் வருவாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க, அதை திறந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குற போது இருக்கும் பாம்புங்க காவல் காக்குதுன்னுவாங்க. இந்த மாதிரி பொந்துங்க இருந்தால் பாம்பு இல்லாமல் என்ன பண்ணும் இல்லையா? பொந்துங்க எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பாம்பு இருந்தே தீரும். அது இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நீ ஒரு முட்டாள்னு அர்த்தம். அதனால் அதுக்கு உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் வேணும்னா ஒரு பூஜை கீஜை பண்ணிவிட்டு நான் நல்லதுக்கு தான் செய்கிறேன், யாரும் இதில் திருட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு தைரியமாக எடுங்க. இல்லை உங்களை நீங்கள் வந்து பாம்பெல்லாம் கட்ச கூட ஒன்றும் ஆகாது மாதிரி மெட்டல் கவச்சம் போட்டுன்னு போயிட்டு தூக்கின்னு வந்துடணும் இல்லை? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகளில் வர்ற விஷயம். இல்லைன்னா பைபிளில் ஒரு வார்த்தை வருது,
வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. There is no secret which cannot be disclosed. தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஸோ யூ டிசர்வ், யூ பி ஆனஸ்ட் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு அன்லாக் ஆல் தீஸ் மிஸ்ட்ரிஸ். ஒன்றும் பெரிய இல்லை. விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒளித்து வைக்க மாட்டான். இப்போ இந்த உலகத்துக்கு நல்ல செய்யறதுக்காக இவங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பயன்படணும். மாநிலம் பயனர வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி. அதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்குது. சர்வோஜனோ சுகினோ பவந்தோன்னா என்ன தப்பு இருக்குது? அந்த காலத்தில் என்ன சிஸ்டம்னா, ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். கோட்டையில் இவங்க கும்பிடுறதுக்காக ஒரு கோயில் இருக்கும். ராஜாங்க கும்பிடுறதுக்காக தான் அந்த கோயில். அதை ஒட்டி ஒரு பாதாள சுரங்கம் அறெல்லாம் வச்சுருப்பாங்க. 2 காரணம் இருக்கும். ஒன்று, ஒரு யுத்தம் வர்றபோது தோற்று போகிற நிலைமை வந்தால் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு சுரங்கம் வச்சுருப்பாங்க. அது ஒரு காரணம். 2வது, இவங்ககிட்ட இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுனால ஒரு சுரங்கம் மாதிரி வச்சு கோயிலில் அது வச்சுட்டு ஏதாவது ஒரு கதை கட்டி விட்டுருப்பாங்க, திறக்கக்கூடாதுன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் பழைய காலத்து வைரம் நகை அதெல்லாம் இருக்கவே இருக்கும். இப்போ அந்த கோட்டையில் கோயிலுன்றது ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு. ஆனால் அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்து அரிசி நெல் உணர்த்துறதுக்கு யுத்தம் வராத வரைக்கும் ஜனங்கள்லாம் ஒரு டவுன் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகலின்னுவாங்க, நல்லா தோண்டி தண்ணி எல்லாம் நிரப்பி அதில் முதலி விட்டு இருப்பாங்க. நீ அங்கேருந்து படையெடுத்து வர்றேன்னா இந்த முதலைங்களெல்லாம் தாண்டி வரணும். இவங்க அதுக்குள்ளே மேலே ஏறி தீப்பந்தங்களெல்லாம் உங்கள் மேலே வீசுவாங்க. அதையெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு நீ மேலே ஏறி குச்சி கீழே வரணும். இவன் சேஃபாக இருக்கான், ஆனால் அவங்க சேஃபாக இல்லை. படையெடுத்து வர்றவங்க சேஃபாக இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயமும் கூட அந்த காலத்தில் இருந்தால் ராஜா முறைகளுக்கு இருந்தது. இப்போல்லாம் அப்படி முடியுமா? ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டாந்து குண்டு போட்டுடலாம். இல்லை ஹெலிகாப்டரே கூட தேவையில்லை. இப்போல்லாம் இது வந்துச்சு இல்லையா, ட்ரோன் அது அடிச்சாக தீர்ந்து போச்சு. அதனால் பழைய காலத்து வார்ஃபேர் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய வார்ஃபேர்கள் வேறு. இன்றைக்கி ஒரு இந்த இடத்துல உட்காந்துட்டு யாராவது ஒரு ஆள் நீ எய்ம் பண்ணி கரெக்டாக அவன் இருக்கிற இடத்துலேயே போயிடலாம். 3000 3500 கிலோமீட்டர் போகிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி மிசைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் திறக்க முடியும் பத்மநாப சாமி கோயிலில். அதுக்குள்ளே இருந்தாக்கா அந்த பழைய காலத்து கோல்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்பயும் வந்து பாம்பு கும்பு இந்த மாதிரி நடமாட்டம் இருக்கும். எப்பயுமே பூட்டி உள்ளே வச்சுருந்தானாக்கா அது போகும். காற்று போகாத இடத்துல கூட வந்து இந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாம் போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் கர்நாடகாவில் மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா நல்லி தீர்த்தான்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நீ ஒரு கிணத்துல குளிக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தளவு தண்ணீரில் ஒரு பெரிய குளத்துல நடந்து போனேன்னா ஒரு பெரிய குகை இருக்கும். அந்த குகை வாசலில் வந்து ஒரு சிலை வச்சுருப்பாங்க. நீ அந்த தண்ணி எடுத்து அந்த சிலை மேலே சிவலிங்கத்து மேலே கொட்டிட்டு வந்துடணும். ஆனால் நிஜம் அது இல்லை. அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்து வழியாக ஒரு குகை போகும். அது மனுஷன் போக முடியாது, பாம்பு இந்த மாதிரி. ஸோ ஒரு சித்த புருஷர்கள் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாம்பு வடிவம் எடுத்து உள்ளே போடுவாங்க. வெளியே இந்த மாதிரி சிலையெல்லாம் இருக்கும். இப்படி பல இப்போ பத்து கேவ்ஸ் இருக்குது மலேசியாவில். அங்கேயும் இதே மாதிரி தான். நீங்கள் கஷ்டப்பட்டு போவீங்க, போனால் ஒரு முருகர் சிலை அங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சிலைக்கு பின்னால் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே அந்த கேவுக்குள்ளே எதையோ வச்சுருக்காங்க அந்த காலத்தில் சிலைகளை. இந்த மாதிரி உண்டு. இப்போ சமயபுரம் கோயிலெலாம் இருக்குது. இது இருக்குது நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒரு பிள்ளையார், ஒரு துர்கை, ஒரு முருகன், இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் அது வச்சுருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த காலத்தில் முஸ்லீம்கள்லாம் படையெடுத்து வந்தபோது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபால்ஸ் வால் கட்டிடுவாங்க. ஒரு போலியான செவுறு கட்டிட்டு அதில் இந்த பொம்மைங்களெல்லாம் வந்து செவுத்துலேயே சுதை வடிவங்கள்னு பேர், மண்ணில் சேர்த்து. ஆனால் அந்த வாலுக்கு பின்னால் பழைய காலத்தில் இவங்க கட்டின கோயில் அதில் இருக்கிற சிலைலாம் இருக்கும். யாருக்கும் டவுட் வராது. இந்த மாதிரி இதை பார்த்துட்டு தான் கோயில் பழகுது அப்படின்னு ஏமாந்து போடுவாங்க. அதனால் பல கோயில்கள் அப்படி தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது ஏதோ ஆக்சிடென்டலாகவோ இல்லை எஃபர்ட்லேயோ வெளிவர காலம் ஒன்று வந்தால் தானாக வெளியே வந்துடும், இல்லாமல் இருக்காது. இப்போ நான் சொன்ன உதாரணங்கள்லாம் போய் யாராவது ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்குள்ளே டெஃபினட்டாக இருக்கும். திருப்பரங்குன்றத்துலேயும் இருக்கும். இவங்க தேடி போகிறது இல்லை, அவ்வளோதான். Question from ஹரிஷ் ஜெயின். நான் பல மதங்களின் போதனைகளையும் வாசித்த போது அவற்றில் பெரும்பாலானவை உடல் அழிகிறது,
ஆன்மா நித்தியமானது, அது மீண்டும் பிறவி எடுத்து மோட்சம் அடையும் வரை தொடர்கிறது என்று கூறுகின்றனர். ஏனெனில் தங்களது உரையிலும் நீங்கள் ராமனின் ஆன்மா கிருஷ்ணனின் ஆன்மா அல்ல என கூறியிருந்தீர்கள். ஆனால் இருவரும் விஷ்ணுவின் அவதாரங்கள். இதனால் ஆன்மா ஒரு ஆற்றலாக இருக்கிறது என்பதையும் அதற்கு கடந்த அல்லது எதிர்கால கர்மா என்பது இல்லை என்பதையும் உணர முடிகிறது. எனது கேள்வியானது, இந்த உலகத்தில் செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நினைத்தேன் தான் வாழ்க்கை. இதில் இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய் ராமசாமி சாகிறாரு. அவர் திருப்பியும் ஆறுமுகமாவோ இப்ராஹிமாவோ ஜானாவோ பிறப்பார். அதனால் இவர் போய் அவராய், அவர் போய் இன்னொருத்தராக உலகத்தில் வருவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் இந்த பிறப்பு இறப்பு புனர்வி ஜனனம் புனர்வி மரணம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஆத்மா தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வர்ற போது 9 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அது 9 ஓட்டை இருக்குது நம்மளுக்கு. 2 2 4 2 6 7 கீழே 2 9 ஓட்டுக்கு நவத்வாரம்ன்றாகுது. ஸோ 9 கிரகங்களும் நம்ம உடம்புல இருக்கிற 9 ஓட்டைகள் மூலமாக கனெக்ஷன் வாங்கிக்குது. ஸோ அந்த பிறந்த நேரத்தை வச்சு அந்த கிரகங்கள் நம்மளை ஆட்டுவிக்குது. ஸோ ஒரு மகான் ஆகணும், இல்லை ராமராகணும், கிருஷ்ணராகணும், ஏதோ ஒன்று ஆகணும்னா கூட உனக்கு அந்த பிளானட்டரி கன்சலேஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஆல் த எலமெண்ட்ஸ் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் நேம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் எல்லாம் அவங்ககிட்ட கரெக்டாக கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கும் கர்மம் உண்டு. இப்போ ராமர் ஏன் வனவாசம் போகணும், ஏன் அவரால் ராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியல, அவருடைய லைஃப்பில் எப்படி ஒரு குந்தி ஒரு கைகேயி தூபம் போடணும் இல்லையா, ஒரு கல்லணையில் தூயின்றனையும் காகுத்தான்வாங்க. ஒரு கல் மேலே தலை வச்சு படுத்துன்னு இருந்தார், புல் மேலே தலை வச்சு படுத்துன்னு இருந்தார் ராமர். அந்த இடம் தான் திருப்புல்லானி தர்பசாயனம் அப்படிங்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய ராமர் இன்றைக்கி நீங்கள் இப்படிலாம் கும்பிட்டுருக்குறீங்க. அவர் கல்லையும் புல்லையும் தானே தலை வச்சு படுத்துருந்தார். மனைவியை காணமேன்னு சொல்லி அதுன்னு தான் உட்காந்துருந்தார். அவற்றால் இந்த குரங்குகளையும் அணில்களையும் கரடிகளையும் கூட்டின்னு போய் பிரிட்ஜு கட்டி அதுக்கப்புறம் சீதையை மீட்டுன்னு வர வேண்டியது. சரி மீட்டுன்னு வந்தால் கூட யாரோ ஒரு வண்ணம் சொல்லி போடுறான். உடனே நைட்டு புள்ளதாச்சின்னு கூட பார்க்காம தேரில் ஏற்றி அந்த அம்மா போய் காட்டில் விட்டுறாங்க. இப்போ உங்களுக்காவது ஒரு மெட்டர்னிட்டி ஆஸ்பத்திரி இருக்குது. இன்றைக்கி யாரை நீங்கள் சீதைன்னு சொல்லி கும்பிட்றீங்களோ அந்த அம்மா ஒரு அனாதை மாதிரி வால்மீகி ரிஷியோட ஆசிரமத்தில் வேட்டை குழந்தையை பெற்றுட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து இருந்தாலும் இல்லையா. அப்போது ராமர் எந்த சுகத்தை கண்டார்? தங்க சீதையை வச்சு, அந்த காலத்தில் யாகம் பண்ணால் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து கை தொட்டுக்கணும். அதனால் இவர் தங்க சீதையை வச்சுட்டு உட்காந்துருந்தார். ஸோ வாழ்நாளில் ஏதோ சின்ன வயசில் அரண்மனையில் இருந்தது தான் ஒரு சுகம். அதுக்கப்புறம் காட்டில் போய் இந்த ராட்சசர்கள்லாம் அழிக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போனார். அப்போல்லாம் கஷ்டப்பட்டுருப்பார். கல்யாணம் கட்டிட்டு வந்த உடனே இந்த மாதிரியெல்லாம் ஆகிப்போகுது. ஸோ அவருக்கு சுகம் கிடைக்கல. சீதை அங்கே இருந்தால் இவர் வெளில வளைச்சார். அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது. திருப்பியும் இந்த அம்மா அவர் கூட காட்டில் அலையிற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் பூமி புழக்க பூமிக்குள்ளே போட்டான். ராமரும் சரையு நதியில் ஜலசமாதி ஆகிவிட்டார். அப்போ உலகத்துக்கு படியளக்கிறதா நீங்கள் கும்பிட்டுருக்கிற ஒரு சீதை பூமாதாவி புள்ள பூமியில் போயிட்டா. தண்ணியிலிருந்து வந்த மகாவிஷ்ணு சுரூபமாகிய ராமர் தண்ணியில் போட்டார். நல்ல யோசனை பண்ணு. இப்படி உலகத்தில் யார் வந்தாலையும் அவங்கெல்லாம் ஒரு நாள் அவங்கவுங்க கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நீ கடவுளுக்கு நான் வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு எந்த கர்மாவும் இருக்கக்கூடாது, எக்ஸம்ஷன் கொடுத்துருன்னு கேட்கவே முடியாது. ரமண மகரிஷிக்கு ஏன் கேன்சர் வருது? அவர் என்ன பண்ணார்? ஒரு பால பிரம்மச்சாரி வெங்கட்ராமனும் மதுரையிலேருந்து தவம் பண்ணிக்கிட்டு தான் உட்கார்ந்தார். ஸோ ஜனங்களை உருப்பட வைக்கிறது நல்ல கர்மாக்காக தான் கர்மா பிளானட்ஸ்னால் அவர் மேலே என்ன தப்புக்குது? அவருக்கு ஏன் கேன்சர் அவர் கஷ்டப்படணும்? ராம் சரத்குமார் தான் காசியில் பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் விட்டு எங்கேயோ போய் சுடுகாட்டில் 40 வருஷம் அலைஞ்சி அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்துச்சு. ராமகிருஷ்ணர் எப்பயும் காலியை கட்டின்னு அதுன்னு உட்காந்துருந்தார். அவருக்கு துரோட்டில் கேன்சர் வந்துச்சு. எந்த ஒரு மகானாவது கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு போனது தான் ஒரு ஆளை காட்டு நீ அடையாளம். காஞ்சி பரமாச்சாரியார் அவர் 12 வயசில் மடாதிபதியாகி 99 வயசு வரைக்கும் மக்களுக்கும் காமாட்சி அம்மாவுக்கு தான் வேலை செஞ்சார். ஊராக போய் ஜனங்களுக்கு பிரவசனம் பண்ணி நல்லது பண்ணி எத்தனையோ கோயில்கள் எல்லாத்தையும் ரன் பண்ணார். அவருக்கு எல்லா ப்ராப்ளம் இருந்தது தெரியுமா? அவனுக்கு ஒரு கண்ணு ஃபுல்லாக வேலை செய்யாது, இன்னொரு கண்ணு கொஞ்சம் தெரியும். அந்த பதில்நாத் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி
அதனால் புக்கு இப்படி வச்சுன்னு டார்ச் இப்படி வச்சுன்னு தான் படிச்சுன்னு இருப்பார். மணலில் ஒரு லங்கு அவருக்கு வேலை செய்யலை, அவருக்கு கிரானிக் அல்சரு, அதனால் வாழைப்பழ சத்து மாவு சாப்பிட்டு உட்கார்ந்தார். அவ்வளோதான் அவருடைய சாப்பாடு. ஸோ அவருக்கு என்ன சுகம் இருந்ததுன்ற 88 வருஷம் ஜனங்களுக்கு உழைக்கிறதுக்கும் இவ்வளோ தெய்வீக செய்யறதுக்கும். முகமது நபி நல்ல மனுஷன் இருந்தாலும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி கத்திஜா பாயை கூப்பிட்டு சொல்கிறாராம், நம்ம வீட்டில் ஏதாவது பணம் வச்சிருக்கியா, என்னால் தூங்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் இழுத்துட்டு கிடக்குறீங்க, அதனால் 10 திரம் வச்சுருக்கிறேன், அது போய் யாருக்காவது கொடுத்துட்டோம் முதல்ல. என்னங்க நம்மக்கிட்ட இருக்கிறதே அதுதான் அப்படின்னா, அதெல்லாம் சரி கொடுத்துருவான்னு. நம்ம போய் ரோட்டில் நின்று ஒரு பிச்சைக்காரனை தேடி பிடிச்சி 1 மணி நேரம் கழித்து வந்து, ஏங்க கோச்சிக்காதீங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணு, நீ தேடி போய் ஒருத்தங்கிட்ட 10 வெள்ளி அந்த மாதிரி நமக்கு வேணும்னா கடவுள் இன்னொருத்தனை அனுப்புவான்னார். முகமது நபி அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை தான் இந்த ஜோதியை தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த 4 தடவை தான் வந்து அந்த பக்ரீத் சமயத்தில் ஏதோ ஒரு மட்டன் பீஸை வாயில் போட்டிருக்காரு. இல்லைன்னா இவர் அவுட் அண்ட் அவுட்டே வெஜிடேரியன். இப்படி எவ்வளோ தியாகம் பண்ண எந்த மகானை எடுத்துக்கோ, புத்தர், அவருக்கு உணவு விஷயம் வச்சு கொலை பண்ணி போட்டாங்க, ஏசுநாதர் சிலுவையில் போட்டாங்க. எந்த மகானியாவது இந்த உலகத்தில் விட்டு வைக்கிறாங்களா? விட்டு வைக்க மாட்டாங்க. நீ வந்து நான் மகான் மக்களுக்கு தொண்டு செய்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் வரவே கூடாதுன்னு நினச்சானா இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு ஹியூமன் பாடின்னு வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு அண்டர்கோ த கர்மாஸ். யாராக இருந்தாலும் கர்மாவிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கிருஷ்ணவேணிமா ரொம்ப பெரியவங்க. இப்போ அவங்க உடலை விட்ட உடனே நான் துர்கா கோயிலில் அந்த அம்மா உட்கார வச்சுருக்கிறேன். ஆனால் இருந்தபோது அந்த அம்மா யார், ஒரு கல்யாணம் ஆகி ஒரு டிராஃப்ட்ஸ்மேனை கட்டிக்கிட்டு 3 குழந்தையை பெற்று விட்டு பைத்தியம்னு நினச்சி எல்லோரும் துரத்தி விட்டோம்மா. அந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஊராக அழிஞ்சு திருச்செந்தூர் கடற்கரையில் இருக்கிற போது அகஸ்திய ரிஷி அந்த அம்மா ஒரு கிழவு நாட்டம் வந்து கூட்டின்னு போய் இந்த இடத்துல இருந்துக்கோன்னு கல்யாணத்தை எடுத்து உட்கார வச்சார். மாயம்மா குஜராத்திலேருந்து வந்த ஏதோ ஒரு டூரிஸ்ட் பஸ்காரங்க அந்த அம்மா விட்டு போட்டாங்க மென்டல்னு. தேருக்கடியில் போய் படுக்குது. உடனே ஒரு ஆள் நைட்டில் துள்ளி வரான், ஷாக் அடிச்ச மாதிரி. அவன் ஏதோ சிறுமிஷம் பண்ணியிருக்கான், அந்த அம்மா சொல்லி விட்டுருக்குது. அவ்வளோதான். சரி, மறுநாள்லேருந்து அந்த அம்மா தன்னுடைய இளமையான இதை திறந்துட்டு, அவையார் மாதிரி, அவையார் இளமையை திறந்து கேள்வியாயிட்டால, அந்த மாதிரி மாயம்மா உடம்பெல்லாம் சுருங்கி அந்த அம்மா பார்த்தா யாருக்கும் மூடே வராது மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ அந்த அம்மாவும் வந்து நாய்களை கட்டின்னு கோயில் வாசலில் தானே உட்காந்துச்சு கடைசி வரைக்கும். அதனால் இந்த உலகத்தில் நீ எந்த மகான் சொல்லு, எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்படாத யாரும் இல்லை. அவங்க செத்து போன பின்னால் நீங்கள் அவங்களுக்கு மரியாதை செய்கிறீங்க. அவங்களாம் மகான்கள், அவங்களுக்கு இது சிஷ்யங்க, கோடிங்க, கேடிங்க எல்லாம் அங்குதுங்க. ஆனால் வாழ்கிற காலத்தில் எல்லா மகானும் ஏதோ ஒரு வகையில் கடவுள். ஏன்னா அவங்களுக்கும் கர்மா இருக்கும். இன்றைக்கி மகான் ஆகியிருக்கு, அதுக்கு முன்னால் உனக்கு பிறவி இருக்குது, அந்த பிறவிகளில் உன்னுடைய கர்மா உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீ கடங்கழிச்சு தான் ஆகணும். அது கடங்கழிச்சா தான் இன்னும் கொண்டு போக முடியும் இல்லையா? நான் சொன்னேன், நாராயண தீர்த்தர்னு ஒருத்தர் திருப்பதி கோயிலில் இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி. அப்போ திருப்பதி பெருமாள் சொல்கிறார், நான் உன்னுடைய தீராத வயிற்று வலியை சுமார் பண்ணட்டுமா, இல்லை உனக்கு மோட்சம் வேணுமான்ட்டு. இவர் சொல்கிற வயிற்று வலியை நான் தாங்கிக்கிறேன், பல்ல கட்சின்னு, மோட்சம்தான் வேணும். அப்போ ஒரு பன்னி வருது. அந்த பன்னி பின்னால் நீ போன்றார் பெருமாள். அது பின்னாலேயே இவர் போகிறார். அது போனால் வரகூருங்கிற இடத்துல போய் கோயில் செல்லக்குள்ளே மெரிஜாயிடுது. அதனால் அந்த இடத்துக்கு போனோன்னே இவருடைய வயிற்று வலி சுமாராக. அப்போ இவருக்கு அந்த வயிற்று வலி வர்றதுக்கு காரணம் இவர் அந்த பன்னிக்கு ஏதோ கஷ்டப்படுத்தியிருக்காரு அந்த ஊரில். அதான் அங்கே போக வேண்டியது. ஒரு குழந்தைய காஞ்சி பெரியவர்கிட்ட கூட்டின்னு வராங்க. அந்த குழந்தை பேச்செல்லாம் இல்லாமல் இருக்குதுன்றாங்க. இவர் தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாரு, ஒன்றும் செட் ஆகலை. சரி, பூனையால் வந்தது பூனையால் தான் போகும் அப்படின்றாரு. நேராக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் திருவாரூர் கோயிலில் அந்த சந்நிதியில் போடுங்கன்றாரு. தட்சிணாமூர்த்தி சந்நிதி இங்கே கொண்டு போய் அங்கே போடுறாங்க. ஒரு பூனை வந்து அந்த குழந்தைய நக்கிட்டு போகுது. இந்த குழந்தை நல்லா போகுது. அப்போ பூனையால் வந்தது பூனையால் போகணும், அதுக்கு கர்மா பூனை தான், ஏதோ ஒரு பிறவி இது இருக்குது. ஆனால் அதே அந்த இதில் வந்து சால்வ் ஆகணும். உலகத்தில் கர்மான்றது ஒரு பிறவியில் இல்லை, எத்தனையோ பிறவிகளில் வர்றது நமக்கு தெரியாது. அதனால் நீ கடவுளை நம்பின்னு இருந்தியானா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு வழியை கடவுளே காட்டுவார். வேறு ஷார்ட்கட்டெல்லாம் கிடையவே கிடையாது. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீ வந்து சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு இயேசு ஆகிட்டேன்னு வை, நீ செத்து போன பின்னால் ஒரு 400 வருஷம் ஆகும் உனக்கு சர்ச்செல்லாம் கட்டி ஜனங்க மணி அடித்து பூஜை பண்ணுறதுக்கு. ஆனால் ஆஸ் ஜீசஸ் அலைவ் யூ வில் நாட் பி ரெக்கக்னைஸ்ட். இங்கிலீஷில் அன்வெப்ட் அன்சங் அப்படின்வாங்க. யாரும் உனக்காக அழமாட்டாங்க, யாரும் உன்னுடைய புகழெல்லாம் பாட மாட்டாங்க. அன்ஆனர்டுவாங்க, யாரும் உன்னை மதிக்கவும் மாட்டாங்க.
ஸோ உலகத்தில் வந்த எல்லா மகான்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. பூண்டி மகன் என்ன சொல்கிறாரு, நான் படியளக்க வந்தம்பா போனி பிடிக்க ஆள் இல்லை, நான் கடையை கட்டிட்டு கைலாசத்துக்கே போகிறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த மகானியுமே இந்த உலகம் அக்செப்ட் பண்ணதில்லை வாழ்கிற காலத்தில். போன பின்னாலும் இவன் மசூதி கட்டினா என்ன, மந்திர் கட்டினா என்ன, சர்ச்சு கட்டினா என்ன, படத்தை வச்சு இவன் கற்பூரம் காட்டி ஊதுவத்தி காட்டிட்டு இவன் சுற்றினா என்ன, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் அறுப்படுது. வாழ்கிற காலத்தில் அவங்க சொல்கிறத இவன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோம், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இன்றைக்கி இது ஒரு மேடு க்ரௌட். சாமியாருங்களுடைய ஒர்த் என்ன, ஒர்த்லெஸ்னஸ் என்னன்றது யாருக்கும் தெரியாது. அவங்கக்கிட்ட யார் போனாங்கன்னு இவனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேண்டியிருக்குது. ஸோ இது மக்களுக்கு புரியாது. இன்றைய நிலையில் ஆன்மீகம் நிஜமாக ஆன்மீகமாக இல்லை, அப்சல்யூட் லௌகீகம், ஒரு பாசாங்கு பிடிச்ச லௌகீகம், சீடோ ஆன்மீகம் தான் இன்றைக்கி இருக்குது. ஜெனுவின் ஆன்மீகம் இன்றைக்கி இல்லை. சிவசங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது, சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது, இனி சஞ்சலம் உனக்கேது. ஆலடி தன்னில் மாட்சிகள் செய்யும் நாரணன் அவதாரம், இது நாரணன் அவதாரம். காலடி பணிந்தால் தன்னிடம் சேர்க்கும் பூரண அவதாரம், பரிபூரண அவதாரம். வீணே மண்ணடி போகும் மானுடனே இந்த ஆலடி மறவாதே, தன்னடி தன்னில் தஞ்சமடைந்தால் மீண்டும் பிறவாதே, இனி மீண்டும் பிறவாதே. கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றான், அனைத்தும் நானே நான் என்றான். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே தான் என்றான், சர்வமும் நானே தான் என்றான். அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தான். இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் எழுதான், இவன் மாந்தர்காய் எழுதான். சிவசங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது, இப்பிறப்போ இன்னும் எப்பிறப்போ இனி மானிட பிறப்பென்பது, இந்த மானிட பிறப்பென்பது. இப்பிறப்பில் இதை விட்டு விட்டாயெனில் எப்படி முக்தி கொள்வது, நீ எப்படி முக்தி கொள்வது. உந்தன் பற்று விட்டு இதை பற்றி விட்டாயெனில் பற்றி கொள்ளும், உன்னை பற்றி கொள்ளும். உன்னை பற்றி கொண்ட பின்னர் விட்டு விட்டாய் எனில் விட்டு செல்லும், தன் இடம் செல்லும். சிவசங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது, சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது, இனி சஞ்சலம் உனக்கேது. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.